ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு தரமான சம்பவம். கண்டிப்பாக பாய்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய இடி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் 8 ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்களில் ஃபஸ்ட்டு கேம் வந்து எப்பயுமே பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து வின் பண்ணுவாங்க. போன வாட்டி வந்துட்டு பாய்ஸ் வின் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி ஃபஸ்ட்டே வந்து கோட்டை விட்டுருக்காங்க நம்ம பாய்ஸ் டீம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜின்னு உயிரை விட்ட முத்துக்குமாரனால் கூட இதை வந்துட்டு பயங்கரமாக பண்ண முடியல. கேர்ள்ஸ் டீம் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க யூஸ் பண்ணுறது யாருன்னா ரயானை. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்கவுங்கள தேர்ந்தெடுக்க முடியல. ஏன்னா அந்த பவரை வந்துட்டு நம்ம சிவகுமாருக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிவகுமாரை கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி தான் டாஸ்க் இருக்க போது, இந்த மாதிரி நீங்கள் வந்து தயார் பண்ண போகிறீங்கன்ட்டு. அதை வந்து கிளாஸ்லேயே வந்துட்டு முதல்ல வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்துட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்து கொடுத்தாரு. அதில் வந்து இவரை வந்து பிக் பண்ண சொன்னார். நீங்களே வந்து பிக் பண்ணுங்கள், பெண்கள் அணியில் வந்து ஒரு 5 பேர், ஆண்கள் அணிலேருந்து ஒரு 5 பேர்னு. அவர் எல்லாம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், அப்புறம் விஜய் விஷால், அதுக்கப்புறம் ராணவ், தீபக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியா, அதுக்கப்புறம் ரயான் வந்துடுறாரு. இப்போ எல்லா மோஸ்ட்லி பெண்கள் அணியில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரயான் வந்துட்டு வந்துடுறாரு. ரயான் சூப்பராக விளையாடுறாரு. அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே மாதிரி கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, நம்ம வந்து ஸ்வாப்பிங்கில் வந்து ரயான் அமிச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா ரயான் வந்துட்டு பெருசாக பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆனால் போனதுலேருந்து பெண்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி தந்துடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு ரயான் தான் பண்ணுறாரு. உத்வேகம் கொடுக்குறாரு. எப்படி இங்கே முத்துக்குமார் வந்துட்டு சேர் பண்ணுவாரோ அதேமாதிரி பண்ணிகிட்ருக்காரு. சேர் பண்ணுறது இல்லாமல் நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாப்புல. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா ஆஸ்யூஷுவல் உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பவித்ரா. ஸோ இவங்க தான் வந்துட்டு மோதினாங்க. டீம் கோஆர்டினேஷன் தான் இதில் மெயின். டீம் கோஆர்டினேஷன் ப்ளஸ் நம்ம யார் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று போயிருக்கு, ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க் தர்ஷிகாவுக்கும் ரஞ்சித் சாருக்கும். அதில் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்கிறத காதில் வாங்கிட்டு அப்படியே ஓடுவாங்க. அதை வந்துட்டு தர்ஷிகா ஒரு வாட்டி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு முக்கியமாக ப்ளே பண்ணது ரஞ்சித் சாரோ இல்லை வந்துட்டு தர்ஷிகாவோ கிடையாது. அந்த டீம் கோஆர்டினேஷன், அவங்க சொன்ன அந்த விஷயங்கள், அவங்க சொன்னதை காதில் வாங்கி சர்ரு விளையாண்டு தர்ஷிகா வின் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்தே தெரியுது நம்மளுக்கு பாய்ஸ் டீமில் அந்த கோஆர்டினேஷன் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இஷ்டத்துக்கு ஒருத்தங்க ஒரு மாதிரி. இப்போ இது எப்படின்னா வலை மாதிரி வந்திருக்கு. அதாவது நம்ம இந்த பூந்தோட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு இதெல்லாம் வந்துட்டு கடிக்காமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஒரு வலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இரும்பு வலை, சரிங்களா? அந்த கிரில்லுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம விண்டோஸ் கிரில்லாம். அதில் சுற்றி அதுக்குள்ளே ஒரு வந்து பால் இருக்குது. அதை வந்து குச்சியை அந்த ஓட்ட வழியை விட்டு 5 பேரும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்குது அதை வந்து வெளியே எடுக்கணும். பயங்கர டஃப். அதாவது சும்மா சொல்லிட முடியாது. அந்த டாஸ்க் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொறுமையும் அவசியம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஒருத்தவங்களோட பொறுமையும் அவசியம், டீம் கோஆர்டினேஷனும் அவசியம். எல்லாத்தையும் மைண்டில் வாங்கணும். இவங்க நான் இப்போ விட போகிறேன், அடுத்தது நான் பிடிக்க போகிறேன், நீங்கள் அடுத்தது நீங்கள், இப்படின்னு மாறி பண்ணணும். அதை மாதிரி ரயான் வந்து சொல்ல சாச்சனா ஒரு பக்கம் சூப்பராக பண்ணுறாங்க. சௌந்தர்யா ஒரு பக்கம். சாச்சனாவை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த வாரம் சாச்சனாவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்குது. அந்த அதிக பிரசங்கத்தனமாக பண்ணுறது கிடையாது. அதேமாதிரி இங்கே இருக்கிற விஷயங்கள், அங்கே போட்டு கொடுக்குற விஷயங்கள், கொளுத்தி போடுற விஷயங்கள் எதுவுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது. அதேமாதிரி அந்த பொண்ணோட அந்த பாசிட்டிவான விஷயங்கள், ரஞ்சித் சாருக்கு இந்த சப்பாத்தி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. மன்னிப்பு கேட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சப்பாத்தி கொடுக்குற விஷயங்கள் கூட விடுங்க, அந்த மனசு வந்துச்சு பார்த்தீங்களா, மன்னிப்பு கேட்டு, அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணதே நம்ம தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கேம் வேறு மாதிரி போச்சு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அடுத்து பண்ணி ஃபஸ்ட்டு பால் தூக்கி வெளியே போட்டாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், இந்த பக்கம் பாய்ஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்போ தான் கால்வாசியாக வந்திருக்காங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திரும்ப அடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணாங்க. 2வது பாலையும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டாச்சு, 2வது கொஞ்சம் கடகன்னு பண்ணலாம் பார்த்தாங்க, செட் ஆகலை. அதுக்குள்ளே வந்து பஸர் அடிச்சிட்டாங்க. ஸோ பாய்ஸ் டீம் தோத்தாச்சு, சரித்திரம் படைச்சிட்டாங்க. தோத்ததில்லை, ஆனால் நம்மளுடைய கேர்ள்ஸ் டீம் சரித்திரம் படைச்சிட்டாங்க, வின் பண்ணதில்லை. மாசாக இருந்துச்சு. அதுதான் இந்த டீம் கோஆர்டினேஷன் ப்ளஸ் அந்த ரயான் உள்ளே போனது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தங்க போயிருக்காங்க ஸ்வாப்பிங் மூலமாக கேர்ள்ஸ் டீமுக்குன்னா அவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்கு யாராவது ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் ஆனது கிடையாது. மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் சொல்ல முடியாது, ஆனால் யூஸே இல்லாமல் தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட கிளவர் என்னென்னா நம்மளால் அந்த டீமுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.
அதாவது அடிஷ்னலெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா எனக்கு தேவை என்னுடைய கேர்ள்ஸ் டீம்ன்றது அவங்களோட மைண்டு. அந்த கேம் இது வரைக்கும் யாரும் குறையும் சொல்லலை. ஆனால் பாய்ஸ் எப்படின்னா, நாங்கள் அங்கே போனால் நாங்கள் எங்களோட கேம் கொடுப்போம், நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோட கேமை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டு அங்கே வந்து வின் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் என்ன தான் வந்து பெண்கள் அணி வின் பண்ணாலும் அதில் ஒரு ஆண் அங்கே வந்து கொடுத்த பங்கு இப்போ மட்டும் இல்லை, எல்லா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லையும் ஒரு ஆணோட பங்கு கண்டிப்பாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்கள் அணியை ரொம்ப பிடிக்குமா, பெண்கள் அணியை ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா இதில் விளையாண்டதில் யாரை ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.